பெண் தோழிகளோடு மது அருந்திய கல்லூரி மாணவி பரிதாபமா இறந்து போயிருக்காங்க. வீக்கெண்ட் செலிப்ரேஷன் டேஞ்சரா மாற என்ன காரணம்? மது விருந்தில் மாணவி மரணம். இந்த செய்திதான் இன்னைக்கு பல பெற்றோர்களையும் பதற வச்சிட்டு இருக்கக்கூடிய பிரேக்கிங் நியூஸா மாறி இருக்கு. இது திராவிட மாடல் அப்பாக்கு கிடைச்ச வெற்றி. உயிரிழந்த மாணவி பெரியாரோட பேத்தி. 2Kனா சும்மாவா? இப்படி இந்த சோகமான நிகழ்வுல கூட பலரும் விஷமத்தோட கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெண்கள் குடிக்கலாமா என்கிற வாதத்தையும் அந்த கலாச்சார காவலர்கள் காத்திரமா முன் வச்சிருக்காங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா அப்பாக்களுக்கு பிறந்த மகள்களுக்கு மட்டுமே தெரியும் இங்குள்ள எத்தனை ஆண்கள் பொறுப்பான குடிமகன்கள் என்று. எஸ், தகப்பன் 8 ரவுண்டு அடிச்சா பிள்ளைங்க 16 ரவுண்டு அடிப்பாங்கன்றது தான் பெரும்பாலான யங்ஸ்டர்ஸோட மனநிலையா இருக்கு. அது மட்டும் இல்லாம மெட்ரோ சிட்டிஸ்ல புதுசா 2 நண்பர்கள் சந்திச்சிட்டாலும் சரி, இல்ல ஓல்டு நண்பர்கள் மொத்தமா சங்கமிச்சாலும் சரி, காஃபி டேல மீட் பண்ணலாமான்னு கேட்கறதெல்லாம் எப்பவோ ஓல்டு ஃபேஷனா மாறிடுச்சு. இன்னைக்குள்ள யங் ஜெனரேஷன் போத் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் 2 பேருமே ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்காகவும் பழகுகிறதுக்காகவும் அவங்களோட விருப்பங்கள் சரியா மேட்ச் ஆகுதான்னு டிக் பண்ணிக்கவும் முதல்ல சூஸ் பண்ற இடமே பெரும்பாலும் பார்ட்டியா தான் இருக்கும்னு சொல்லப்படுது. இதுல 2 பேருக்கும் ஒரே பிராண்ட் பிடிச்சு போயிருச்சுன்னா வைங்க, ஏதோ சூரி குச்சி மிட்டாய சொல்ற மாதிரி உனக்கும் பிடிக்குமா எனக்கும் பிடிக்கும்னு சேர்ஸ் பண்ணி தான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பே ஸ்ட்ராங் பண்றாங்க. ஸோ பெண்கள் மது அருந்துறதுக்கு இன்னைக்கு ரொம்பவே நார்மலைஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் நாம கண்கூடா பார்க்க முடியுது. இன்ஃபேக்ட் மேட்ரிமோனியில வரன் தேடுறவங்க கூட லைஃப் லாங்கா குடும்பமா குடிக்கிற மாதிரியான கம்பெனி வேணும்னு கண்டிஷன் போடுற அளவுக்கு இன்னைக்கு காலம் மாறி போயிடுச்சு. கேஷுவல் ட்ரிங்கிங், அக்கேஷனல் ட்ரிங்கிங், சோசியல் ட்ரிங்கிங்னு இவங்களுக்குள்ள எக்கச்சக்கமா கேட்டகரிஸ் இருக்கு. இப்படியான ஒரு சமூகத்துல தான் ஒரு கல்லூரி மாணவியும் நண்பர்களோட சேர்ந்து மது அருந்தும் போது எதிர்பாராத விதமா இறந்து போயிருக்காங்க. சென்னை கேளம்பாக்கம் பகுதியில் செயல்படக்கூடிய தனியார் கல்லூரியில உயிரிழந்த மாணவி இளங்கலை 2ஆம் ஆண்டு படிச்சிருக்காங்க. கடந்த சில நாட்களாகவே லேசான மன உளைச்சல்ல காணப்பட்ட அந்த மாணவி சம்பவத்தன்னைக்கு தோழிகளோட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலாம்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக அவங்க பெண் தோழியோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் ராத்திரி முழுக்க பிங்க் வோட்காவை ஊத்தி கவலை தீர குடிச்சிருக்காங்க. ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு சில உணவுகளால அலர்ஜி இருந்ததா சொல்லப்படுது. அதனால சம்பவத்தன்னைக்கு மது அருந்தும் போது அவங்க எடுத்துக்கிட்ட சைடிஸ் அந்த மாணவிக்கு ஒத்துக்கல. கடுமையான மது போதையில இருந்தவங்க உடல்நிலை சரியில்லாம வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மட்டையாகி இருக்காங்க. ஒருவேளை அந்த சமயத்திலேயே மாணவிய மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருந்தா உயிரை காப்பாத்தி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருந்திருக்கலாம். ஆனா பெண்கள் குடிக்கலாமா, பெண்கள் குடிச்சா இந்த சமூக அவலங்களை எப்படி பார்க்கும் அப்படிங்கிற கேள்விதான் அவங்கள உளவியல் ரீதியா மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போக விடாம தடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. விடிஞ்சா சரியாயிடும்னு எல்லாரும் நினைச்சிருக்காங்க. ஆனா மறுநாள் காலையில அந்த பெண் சுயநினைவை இழந்து கிடந்திருக்காங்க. பதறிப்போன மற்ற தோழிகள் அந்த பெண்ணோட ஆண் நண்பரை அபார்ட்மெண்ட்டுக்கு வரவழைச்சு கல்லூரி மாணவிய மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. மாணவிய பரிசோதித்த மருத்துவர்கள் பாடி ரொம்பவே டீஹைட்ரேட் ஆகியிருக்கிறதாவும், அளவுக்கு அதிகமா மது அருந்தியதால நாக்கு வறண்டு அந்த பெண் ஏற்கனவே இறந்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. நடந்த சம்பவம் தொடர்பா வழக்கு பதிவு செஞ்ச கேளம்பாக்கம் போலீசார் மாணவியோட சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சுட்டு தீவிர விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வெளியான பிறகுதான் அவருடைய இறப்புக்கு எக்ஸாக்டா என்ன காரணம்னு உறுதிப்பட தெரிய வரும்னு சொல்லப்படுது. இறுதியா சோசியல் மீடியா டிஸ்கஷன்ல பெண்கள் குடிக்கலாமான்னு கேட்டா பெண்ணியவாதிகள் பலரும் வை நாட் என்ற கேள்வியவே பதிலா கொடுக்கறாங்க. சோ குடிப்பழக்கம் சகஜமாக்கப்பட்ட சமூகத்துல
18 வயது நிரம்பிய ஆண் பெண் என இரு பாலினத்தவர்களும் குடிக்கலான்னு சட்டமே அனுமதி கொடுத்திருக்கிறதையும் நாம மறந்துட முடியாது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. थैंक यू அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.